ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அர்ஜுனனின் தீர்ப்பு நாவலை படித்தவங்க எல்லாருமே என்னுடைய இன்னொரு நாவலை எதிர்பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் எழுதின என்னுடைய 2வது நாவலான சூர்யாவின் சுப்ரபாரதம் அப்படின்ற கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னடா முதல்ல அர்ஜுனனின் தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், ஆனால் அர்ஜுனனின் தீர்ப்பு நாவலை படித்தவங்க அந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பை தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. அதே மாதிரி தான் இந்த கதையும். இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பாக நான் சூர்யாவின் சுப்ரபாரதம் அப்படின்ற தலைப்பை தான் வச்சுருக்கேன். அர்ஜுனோட தீர்ப்பு அந்த நாவலில் கரெக்டாக இருந்ததுனால சூர்யாவின் சுப்ரபாரதம்னா என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. ஏன்னா முதல்ல என்னுடைய நாவலை படித்தவங்க எல்லாருமே அர்ஜுனனின் தீர்ப்பு அப்படி என்ன தான் சொல்ல போகிறாங்க, சரி கேட்கலாம் அப்படின்னு படிச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. கடைசியில் அர்ஜுனோட தீர்ப்பு என்னன்னு நான் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக தான் பொருத்தமாக கதைக்கு தலைப்பு வச்சுருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ தான் சூர்யாவின் சுப்ரபாரதம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரி, என்னுடைய 2வது கதையான சூர்யாவின் சுப்ரபாரதம் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்னிலிருந்து என்னுடைய 2வது கதை உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நீங்கள் எல்லாரும் இந்த கதையை கேட்கணும். சரி, இப்போது கதை சொல்ல ஆரம்பிக்கலாமா? சென்னையில் ஒரு நாள் மிக பிரபலமான கல்லூரி, ஒரு மாலை பொழுது கல்லூரி முடிஞ்சு மாணவிகள் அனைவரும் சந்தோஷமாக வெளியே வர ஆரம்பித்தாங்க. லேசான காற்றுடன் சின்னதாக மழை துளிகள் தூவிக்கொண்டு இருந்தன. அப்போது அந்த கல்லூரியை விட்டு வேகமாக வந்த ஒரு பொண்ணு தன்னுடைய வண்டியை நோக்கி போய்கிட்டு இருந்தான். ஏ அஸ்வினி, நானும் உன் கூட வண்டியில் வரேன்ப்பா, என்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் வர விட்டுவிடேன் என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பெண் அவளுடைய வண்டியில் ஏறிக்கொண்டாள். பஸ் ஸ்டாண்டு வந்ததும் அஸ்வினி என்ன பண்ணான்னா, பைக்கை அந்த பொண்ணுக்கிட்டே தந்துட்டு, யமுனா, நீ என் வண்டியில் உன்னுடைய வீட்டுக்கு போ, நான் இன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அப்போது அங்கு வந்த ஒரு பஸ்ஸில் வேகமாக ஓடிப்போய் ஏறினாள் அஸ்வினி. ஏ அஸ்வினி என்று யமுனா குரல் கொடுத்து கொண்டு இருக்கும்போதே பாய் பாய் என்று கூறிக்கொண்டே அஸ்வினி அந்த பஸ்ஸில் கிளம்பி சென்றாள். அதன் பிறகு மறுநாள் காலை போலீஸ் ஸ்டேஷனில் அங்கு இருந்த கான்ஸ்டபிள்களிடம், சார், நாங்கள் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் என்று ஒரு தம்பதிகள் வந்து கூறினார்கள். ஐயா வரும் நேரம்தான், சிறிது நேரம் அப்படி ஓரமாக போய் தள்ளி நில்லுங்க என்று ஒரு கான்ஸ்டபிள் அந்த தம்பதிகளிடம் சொல்லிவிட்டு அருகில் இருந்த பெண் கான்ஸ்டபிளிடம், சரி, அப்புறம் உன் புருஷன் நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போனதை பற்றி உன்கிட்ட எதுவுமே கேட்கலையா என்று ஆர்வமாக கேட்டான். அது எப்படி கேட்பான், அவன்தான் இன்னொருத்தி அழைச்சிக்கிட்டு வந்து படம் பார்த்துட்டு இருந்தானே, என்கிட்ட அவன் உன்னை பற்றி கேட்டானா நான் அவளை பற்றி அவங்கிட்ட கேட்பேன்னு அவனுக்கு தெரியாதா என்ன என்று கூற இருவரும் சிரித்தார்கள். இன்னொரு பக்கம், யோ கான்ஸ்டபிளை, அது ஏன் தினமும் எங்களை அழைச்சிக்கிட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ளே உட்கார வைக்கிறீங்க? ஆசையாக இருந்தால் இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லி எங்கள் கூட வந்து ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறது, நாங்கள் என்ன வேணாம்னா சொல்ல போகிறோம் என்று ஒரு பெண் சிறையில் இருந்தபடியே சொல்ல அருகில் இருந்த மற்ற பெண்களும் சிரித்தார்கள். யோ என்னையா, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை பார்த்துட்ருக்க, அவங்க பேசுகிறத நீ கேட்குறத பார்த்தா நீ அவங்க சொல்கிற மாதிரியே செய்வ போல இருக்கு. இன்ஸ்பெக்டர் வர நேரம்
அவங்க வாயெல்லாம் கொஞ்சம் மூடுங்கய்யா. அதுங்கெல்லாம் ஏன் தான் அப்படி இருக்குதோ, எத்தனை வாட்டி இதுங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டாலும் அறிவுன்றதே வர மாட்டேங்குது. திரும்ப 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 இவங்க தொழிலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்று இன்னொரு கான்ஸ்டபிள் கத்த ஆரம்பித்தார்.